குழந்தைகளுக்கு 2 வயதுக்கு மேல் தாய்ப்பால் கொடுக்கலாமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குழந்தைகள் 2 வருடம் அளவுக்கு பால் கொடுக்கலாம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அந்த 2 ஹவுலைனி காமிலேனி 2 வருடங்கள் வரைக்கும் அதாவது நீங்கள் பால் கொடுக்கணும் என்று கணவன் மனைவியை கட்டாயப்படுத்தலாம். மனைவி 2 வருடம் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கலாம். இதெல்லாம் குர்ஆனில் வரக்கூடிய வசனம். ஆனால் 2க்கு மேலே கொடுக்கக்கூடாதா அப்படி என்று கேட்டால் தடையை பார்க்கவில்லை. ஹதீஸ்களில் குர்ஆன்லேயோ அதுக்கு தடை இல்லை. அந்த வசனமும் கூட அது தடையை சொல்லவில்லை. ஒரு குழந்தை சில நேரங்களில் பால் மறக்கடிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாகும். 2 வயதுக்கு பிறகும் குழந்தை பால் கேட்கும். அது 1 மாதம் 2 மாதம் டைம் எடுக்கலாம். சில குழந்தைகள் 2.5 3 வயது வரைக்கெல்லாம் பால் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. மறக்கடிக்கிறது மிச்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் 2 வயதிலிருந்தே அப்படி மறக்கடிப்பதற்கான அந்த முயற்சிகளை நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, நம்ம அடுத்த குழந்தை உருவாகலாம், அல்லது இந்த குழந்தை இப்படியே பழகினன்னு சொன்னால் நாளை ஏனைய உணவுகளுக்கு பழகுவது லேட்டாகலாம். அது அவனுக்கு பாதிக்கப்படலாம். அடுத்து பெரிய ஒரு 3 வயது என்ற நேரத்தில் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையும் இதுதான் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு வரக்கூடிய வயதாக அது இருக்கும். எனவே இந்த விஷயங்கள்லாம் கவனத்தில் கொண்டு இஸ்லாம் சொன்ன அந்த 2 வருடம் என்பது தான் மிகவும் சிறந்தது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இல்லை. இதை தாண்டி ஒருவர் இன்னமும் கொடுக்கலாம் என்ற பேரில் போகக்கூடாது. போகாமல் அதை தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்தால் அது தவறு கிடையாது. உதாரணமாக ஒரு 2.5 மாதத்தில் 2 வருஷமும் இன்னும் 2 மாதத்துல நிறுத்துகிற மாதிரியான முயற்சி எடுத்துட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கொஞ்சம் 2 மாதமோ 4 மாதமோ 6 மாதமோ பிந்துவது மார்க்க ரீதியாக தடை செய்யல அந்த வசனம். ஆனால் அதை பர்பஸ்லி ஒரு 4 வருஷம் கொடுப்போம், 3 வருஷம் பால் கொடுப்போம் அப்படி என்று முடிவெடுத்தால் அது பிழை. இந்த 2ஐயும் அவதானித்து பால் குடித்தல் என்பது குழந்தை மறப்படிப்பதற்காக கொஞ்சம் முயற்சி எடுத்து கண்டிக்கிறீங்க, அதனால் கொஞ்சம் நீட்சியாகுதுன்னு சொன்னால் தவறு கிடையாது.